ஏன் எடுக்கக்கூடாது? நல்லவனே. தேங்க்யூடா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். மன்னிச்சிருங்க, லேட் ஆயிடுச்சு. அப்பாடா 3 மஸ்கட்டேயர்ஸ் சேர்ந்தாச்சு. ஆரம்பமா? லெட்ஸ் பிகின். ஆரம்பிக்கலாமா? இங்க வந்து கேட்டு முக்க வாங்கிட்டு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. எனக்காவது ஸ்பெஷலா கிட்டார்லாம் கொண்டு வரேன்னு பிளான் பண்ணிருக்கான். இங்க வந்து அளவு பண்ண மாட்டேன்ட்டான். ஏன் அந்த இடத்துக்கு புக் பண்ணிக்கப்பா? எனக்கு இவன் இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு எப்பதான் தெரியும். நம்ம புக் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் பிளான் வச்சு. லாஸ்ட் டைம் ஐயாச்சாமி வந்து, அதாவது ஐயாச்சாமின்னா சகுனி ஐயாச்சாமி வந்து கேட்பாங்க, விக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த தடவை எதுவும் கேட்கல. சரி ஓகே, பயபக்தி வந்து பிஸியா இருக்காப்ல அப்படின்னு. பிஸியாலாம் இல்ல, இந்த வாட்டி சிம்பிள் பிளான். அவனுக்கு வந்து ரொம்ப டிராமாட்டிக்காலாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டான். அதனால உங்க 2 பேரும் இன்வைட் பண்றோம், நம்ம போய் விளையாடுறோம். Both are looking very cute. Okay, and haircut அப்புறமா really ரொம்ப pretty-ஆ இருக்கீங்க. லாஸ்ட் டைம் என்ன பாத்துருப்பான், அத பாத்துட்டு இப்ப பாக்கும்போது செம்ம டிஃபரன்ஸ். என்னன்னா எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, மொத்த திடீர்னு ஹேர் கட் போட்டீங்க. ஹேர் கட் போட்ட வேணே எல்லாமே காலேஜ் பையன் மாதிரி ஆயிட்டான். திரும்ப காலேஜ் அப்ப இதே லுக்கு, திருப்பி அதே லுக்கை ரீக்ரியேட் பண்ணணும்னு பண்ணேன். Let's eat. Yeah, Sobi. ஸ்டார்டர்ஸ் எடுத்தாச்சா? ஸ்டார்டர்ஸ்ல எனக்கு வயிறு ரொம்ப go with the lemon fish, I guess. பரவாயில்லையே, அவ்வளவு டிஷ் எடுத்து ஞாபகம் வச்சிருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்? நாங்கி உனக்கு எது பிடிச்சிருக்கு? லெமன் சிக்கன். லெமன் சிக்கன். எது இதுல லெமன் சிக்கன்? இப்ப நானும் அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். நானும் அதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சவுதி ஹெல்தி டயட்டா? பார்த்து ஹெல்தி ஆயிருக்கு. பாஸ்தா ட்ரை பண்றியா? நீங்க வாங்க, நான் கொஞ்சம் 2 வாய் எடுத்துக்கிறேன். அல்ஃப்ரெடோ சொல்லி அதுல 2 வாய். ஏண்டா பீஸா பாஸ்தா ஆர்டர் பண்ணிட்டு இதையும் எடுக்கிறியாடா? ஏய் ராகேஷ், இன்னைக்கு என்ன வெல்ல முடி ரீச் ஆகலையா? இப்படி கரெக்டா பதில் சொல்லிட்டு போறான். என்ன எடுக்கிற? ராகேஷ் வந்து என்ன டெம்ப் பண்ணிட்டான். பீஸா பாஸ்தா வர வரைக்கும் எதுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடலாம். பேம்பூ ஷார்ட்ஸ். அது ஷார்ட்ஸா ஷூட்ஸா? பேம்பூ ஷூட்ஸ். பசியில வளரி. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்டிங். நான் ஒன்றுல இருந்து நான் டேஸ்டிங். எது நல்லா அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீ எடுத்தனோன்னு இவனா எடுக்கிறான். விஷயம் இல்லாம எடுக்க மாட்டாங்களா? விஷயம் இருக்கு. அவனை சாப்பாடு விஷயத்துல கண்மூடித்தனமா கௌதம நாங்க எல்லாரும் நம்புவோம். நான் எது கை வச்சாலும் ஓரளவு பேசணும். சாப்பாட்டு ராமனே இல்ல ஒரு காலத்துல. பட் ஆனா இவன் கூட தான் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டு ஊசுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வேண்டாம். நாங்க போகாத ஹோட்டல் இல்ல, இது தேயாத இடம். வாங்க டேஸ்ட் பண்ணிப்போம். நல்லா இருக்காடா? நாசி கோரான் ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஃப்ளேவர் வருது இந்த சிக்கன்ல லைட்டா. மலேசியன் ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கா? ஃப்ரைட் ரைஸ் இந்த காம்பினேஷன். எப்படி பாருங்க பீஸா?
பிஸா பிஸா மாதிரி இருக்குன்னு சொல்லி பீஸா இருக்கு முழுசா ஸ்பெகட்டி நல்லா. ஆமா ஆமா, அவன் ஆர்டர் பண்ணா நல்லாதான் இருக்கு. அவ்வளவு கேட்டேன், அப்ப வேணான்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பெகத்திய வாங்கி இவ தின்னுட்டு இருக்கான். எனக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல, வேணா வேற ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். புஃபே தானே வந்திருக்கு, ஆர்டர் பண்ணிக்கலாம். டிபிக்கல் சிஸ்டர் பிஹேவியர். அங்க கேட்கும் போது என்ன சொன்னேன், அவங்க பார்க்கும்போது பிடிக்கல, சாப்பிடும்போது போயிடும். நீங்க பீஸா வந்து நார்மலா இருக்குன்ட்டீங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? அந்த அளவுக்கு இல்ல, ஆவரேஜா இருக்குன்னு ஃபீட்பேக்ல. அதனால உடனே குடிக்கிற மாதிரி ஒண்ணு பண்றோம் சார்னு வெயிட்டா ஒரு பீஸா எடுத்துக்கோங்க. இப்ப அதை சாப்பிட இடம் இல்லை. எனக்கு தான் இருக்கு. நான் வேற எடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளே ஒண்ணு எடுத்துக்கோங்க. சீஸ் எல்லாம் போட்டு டாமினோஸ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிருக்கோம். எப்படி போட்டு எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ற கம்ப்ளைண்ட் எவ்வளவு பெரிய ஆளு சார், எல்லாத்தையுமே சாப்பிடணும், சின்னதா கொடுத்தோம், எங்களாவே முடியும் அப்படின்னு வந்துருக்காங்க. பாருங்க, ரசம் டெசர்ட் அடுக்கிட்டு வந்துட்டான், நானும் அடுக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ண போறாங்க. சார் இப்ப ரசி ருசி பீட்சா சாப்பிட்டு பீஸா சாப்பிடுவோம். வினோதமான காமெடி. இப்ப நல்லா இருக்கா? மச் 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 பிட். இப்பதான் பீஸாலாம் இருக்கு. அப்புறம் பீஸா சொல்றான், நீங்க நினைக்கிற நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் சொன்னேன். என்ன பர்த்டே பாய் ஸ்பெஷலா ஏதோ ஒன்று இருக்கு. இந்த செஃப் வந்து எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஃபீட்பேக் கேட்டாரு, கிரேவியில் வந்து ஒன்றுலாம் இருக்கு, எனக்கு ஒன்னொன்னு வேணும்னு, உங்களுக்காக தரம் சார்னு தருவாரு. அதனால எப்பவுமே தயங்காதீங்க, நிறைய விஷயத்த வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்குன்னு. செஃப்போட ஸ்பெஷல் நல்லா இல்லாம இருக்குமா? கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். சிக்கன் அண்ட் பிளாக் பீன் சாஸ் சாப்பிட்டாங்க, அதுலயே ப்ரான் போட்டு நல்லா இருக்கா? நீ சாப்பிடுங்க, நீ சாப்பிட்டு போய் என்னாச்சு, கொட்டிட்டேனா? சாரி. கொட்டினது நல்லா இருக்குன்றியா, சர்க்காஸ்டிக்கா, இல்ல ப்ரான் நல்லா இருக்கு? பர்த்டே பாய் அப்பாடா, பர்த்டே இல்லனாலும் எதுவும் சொல்லாதீங்க. இங்க பாத்தியா டெசர்ட் எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கான்னு. அப்படியே பார்த்து சாக்காம இருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த விஷயத்துல க்ளோஸ் பண்ணிடுறேன். A few minutes later. எல்லாரும் ஃபுட் கோமால இருக்காங்க. இவன் நார்மல் கோமால இருக்கான். ஏன்னா இவன் கம்மியா தான் சாப்பிடுவோம், நீதி எல்லாரும் ஃபுட் கோமால இருக்காங்க. அதனால நல்ல ஒரு ஒர்க் அவுட் போடுவோமா? போலாம். அழகா இருக்கு ஸ்பாட்டு, எங்களை ஒரு போட்டோ எடுங்கடான்னு சொன்னா ஸ்டைலிஷா எடுத்திருக்கேன்னு இதை காட்டுறான். ஆனா ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்தாங்க. கேண்டிடா எடுத்துட்டு இருந்தேன். நீங்க கதையா இருக்கு. எங்களை திட்டம் போது நம்ம திட்டி இருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கான். செமையா இருக்கு, சூப்பரா இருக்குடா. போலாமா? போலாம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பர்த்டே. பொங்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு. சூப்பரா செட்டப் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் நம்ம வீட்ல பண்ணிடுவோம். நான் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. என்னப்பா ராக்கி பாயோட கிஃப்ட். Black Panther என்னோட ஃபேவரட் கேரக்டர். அதுக்கப்புறம் அந்த காஸ் என்னப்பா மாமாஜிக்கு கிஃப்டா? இல்ல, எல்லாம் எந்த நினைச்சுக்காதீங்க. மாமாக்கு 2, எனக்கு 4. எனக்கு 2, இவருக்கு 4. பாத்துருவோம்.
from families. They are 22. Husband goals 82, 83, 84. 82, 83, 84. நீ ஒரே ஸ்ட்ரைக்ல எல்லா பாலையும் அடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட் நம்ம அரே பாவி, இவதான் பின்னாடி இருந்து ஜண்டா போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு ஆடுறீங்க? நான் வீடியோல பதிவு பண்ணல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்ட்ரைக் அடிச்சா 3-2 பண்றேன். ஸ்ட்ரைக் நீமா ரெண்டு பேரும் நார்மலா ஆடிட்டு இருந்தான். அவன் ட்ரீட் வைப்பான்னா 2 பேரும் ஸ்ட்ரைக் அடிச்சு அவனா அடிச்ச ஆட்ரி அவனை அடிச்சிட்டான். நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் தான். மறுபடியும் நெயில்ஸ் பண்ணிக்கிறியா? நான் ஆல்ரெடி பண்ணிச்சேன் அப்படின்னு தூக்கி போடுறீங்க. ஸ்டெப் டவுன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இன்னைக்கு 3.5 கிலோமீட்டர் நடந்துட்டோமா? 3.25. போன் சாவ போகுதுடா. அவ்வளவுதான். பாக்கி பாய், இன்னும் கிறிஸ்மஸ் முடியலையோ? அது முடிஞ்சிருச்சு. அதை மாத்துற அளவுக்கு பட்ஜெட் இல்ல. பீனிக்ஸ் மாலுக்கே பட்ஜெட் இல்லையா? பர்த்டே அடுத்த கிஃப்டா கௌதம் கேக்குறது ஹேண்ட் லக்கேஜ் பேக். இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி ரொம்ப தேவை. நல்லா ஃப்ரீ டைப் சார்ஜிங் யூஸ்ஃபுல். இந்த ஓப்பனிங்கும் வந்து இப்படி ஓப்பன் பண்ணும். ஓகே, சம்திங் பெரிய எடுத்துக்கிட்டியா? நாட் ஃபார் 16 நிமிஷம் வைக்கலாம். இங்க ஒரு சைஸ் இங்க இருந்து தனியா கழட்டி எடுத்து அதுக்கு அது போட்டு ஸ்கின் பேக்கா போட்டு பாஸ்போர்ட்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். அதனால இதில் திருப்பி கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த வேலை கஷ்டமா இருந்தது. இப்போ இந்த வேலையே கஷ்டமா இருக்கு. அப்படி தேங்க்யூ. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. கௌதம், உன் பர்த்டேயோட ஃபைனல் கிஃப்ட் வாங்க போலாமா? போங்க. நான் வந்து நைட் டைம் முடிச்சிருச்சுன்னு நினைச்சேன். இதெல்லாம் வந்து எனக்கு போனஸ் கிஃப்டா தெரியும். போங்க போங்க. சோ இதுதான் உங்களோட ஃபைனல் கிஃப்ட். ஆல்ரெடி ஒரு வாட்ச் எல்லாமே எனக்கு இன்னைக்கு 2 வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரெண்டு கார்ல 2 ஷூ. ஸோ பழைய வாட்சுக்கு வந்து 35,000 ப்ளஸ் 10,000 45,000 வரைக்கும் ஆஃபர் இருக்கும். டிஸ்பிளேயோட ஒரு வாட்ச். ஹாப்பி பர்த்டே. ஏன் மூஞ்சி அப்படி வைக்கிறேன்? ஒருத்தன் வாங்கி கொடுக்குறாங்கன்னு ஒரு சந்தோஷம். That is only Happy birthday, sir. One last gift of this year. Dalia is signing off with Apple Watch. Starting off. Okay. Starting off with the Apple Watch. 20 minutes later. So next stopping எங்க வந்திருக்கீங்க? Next stopping பெசன்ட் நகர். எனக்கு சென்னையில எங்கெங்கெல்லாம் ஃபேவரட் பிளேஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பர்த்டேல பார்த்து முடிச்சிருக்கோம். நான் அதுக்காக இங்க வந்திருக்கேன்.
இங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீங்க என்ன திங் முதல்ல பண்ணுவீங்க? சாப்பிடுவேன். எங்க போய்? இங்க ஒரு ஃபிஷ் கடை இருக்கும், அங்க நல்லா இருக்கும் மசாலா எல்லாம் போட்டு. ராக்கி பாய் இன்னும் அடிக்கடி பெசன்ட் நகர் வரதுல எக்ஸ்பர்ட்ன்றதுனால அவன் ஒரு 2-3 கடை செலக்ட் பண்ணி மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த அடிக்கடியே மாசம் அவன் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன். அதனால சொல்றேன். போலாமா? இந்த கடை போறோம், சாப்பிடுவோம். Anything is fine. Anything is fine. Only boy choice. போற போக்குல எது பிடிச்சிருக்கோ Only சாப்பிடுவோம். boy choice. அன்னை ஃபிஷ் ஃப்ரைல பிரான் சாப்பிட போறோம். வேற என்ன வேணும்? எலிப்பூச்சி சாப்பிடுறியாப்பா? சௌபி சாப்பிடுறியா? விக்கி பாய் சாப்பிடுறீங்க? வேண்டாம். லெதர் ஃபிஷ் நீங்க சாப்பிட்டது இல்ல? லெதர் ஜாக்கெட் சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். கிங் ஃபிஷ் தான் வேணுமா? வஞ்சரம் தானே நான் எப்பவுமே இங்க சாப்பிடுவேன். நீங்களே சாப்பிட மாட்டான் வஞ்சரத்தை தவிர. ஒரு வாட்டி லெதர் ட்ரை பண்ணி பாரு. நீ வேணா வாங்க, அவங்க ஒரு வாய்ப்பு டேஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அவன் வேணான்றுவான். ஆமா அதான் ஸ்வீட். இப்ப ரிங் ரிங்கா இருக்கு. ரிங்கா இருக்கிறது கடம்பா எனக்கு, மீதிலாம் உங்களுக்கு பிரான். எடுத்துக்கோங்க, ஆளுக்கு ஒரு தட்டு. ரிங் இருக்கா? ரிங் ரிங்கா ரிங் ரிங்கா ரிங் ரிங்கா. அப்புறம் இது 4 வந்திருக்கு. அவனால தான் சொன்ன ஆளுக்கு ஒரு பிரான். அவங்களுக்குலாம் பிரான் 2. ஆமா, பிரான் அண்ட் கடம்பா. எனக்கு இந்த கடை வந்து 10 வருஷம் முன்னாடியே ஒரு தடவை வந்து சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இங்க ஃபிஷ் ஃப்ரை கடை இருக்கும், ஆனா இவங்களோட மசாலா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னை ஃபிஷ் ஃப்ரை மறக்காம பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். எவ்வளவு பெரிய வஞ்சரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க ஜாலியா சுத்திட்டு இருந்தது. நமக்கு மேல ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது நம்மளையும் அப்படிதானே வறுத்து சாப்பிட்டுருக்கோம். இந்த பேய் படத்துல வருமே நமக்கு மேல ஒரு உருவம். இப்ப டைனோசரஸ் எல்லாம் இருந்திருந்ததுன்னா அழியாம அதுக்கு நம்ம இந்த மாதிரி பீசுதுன்னா அதுக்கு கூட நீ பீசிட்ட லூஸ். வஞ்சரத்தை என்ஜாய் பண்ணுங்க. ராக்கெட் சாப்பிடுற ஒரே மீன் வஞ்சரம் மீன் தான். இது சரியா வேகலையா? இல்ல லைட்டா வேகணும். எனக்கு உங்களுக்கு நல்லா இருக்கலாம். மைலோ மேட்னஸ் எல்லாத்துலயும் சாம்பிள் டேஸ்ட் பண்ண போறோம். அது வெறும் மைலோ பவுடர் தான். லிச்சி. எனக்கு இவங்கதான் எங்க அப்பா தான். சோத்துல விஷம் இருக்கா இல்லையா பாத்துட்டு தான் கொடுப்பாங்க. ஒரு விவேக் படம் பாத்திருக்கியா? அதுல ஒரு ஹோட்டல் மாதிரி எல்லாத்துலயும் அப்படி இப்படி சாப்பிட்டு வருவாங்க. கேரமல் அவ்வளவு நல்லா இருக்கா? லாஸ்ட் மினிட்ல மாத்தணும். இல்ல எனக்கு கேரமல் தான். மலேசியால ஒரு கேரமல் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் பயங்கரமா இருந்துச்சு. சரி அதே ஃபேவரட் கெஸ் பண்ணி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்டாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சாப்பிட்டதுலயே அது எனக்கு நம்மளே எப்படி சொல்றாரு, அவளுக்கு வர்றது எப்படி இருக்கும்? நல்லா